கிறிஸ்துவில் அன்பானவர்களே, அற்புத யோர்தான் குணமணிக்கும் தியான இல்லத்திலிருந்து உங்களுடன் நான். இன்றைய இறைவார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் தளர்ச்சி அடையாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். ஒரு அழகான வார்த்தை, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை. விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது, ஜெபத்தில் தளர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கையிலும் அன்பிலும் பிறரை மன்னிப்பதிலும் ஒரு நாளும் நாம் தளர்ந்து போகக்கூடாது. இப்போ பாருங்க, உலக காரியத்தை எடுத்துக்கோமே. வேலை செய்கிறவன் தளர்ந்து போனா கூலி கிடைக்குமா? அறுவடை செய்கிறவன் தளர்ந்து போனா அறுவடை கிடைக்குமா? அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்விலும் அதே சட்டம் தான். ஜெபத்திலும் நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் மன்னிப்பதிலும் நாம் தளர்ந்து போகாமல் இருந்தா தக்க காலத்தில் அறுவடை செய்வோம்னு இறைவார்த்தை. தக்க காலம் எது? அதான் ஆண்டவருக்குரிய நாள். ஆண்டவர் நம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடுதலையின் நாளை, ஆசீர்வாதத்தின் நாளை, நம் கண்ணீர்களை எல்லாம் துடைக்கிற நாளை நிச்சயித்து வச்சிருப்பார். அந்த நாள் நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். தாயின் கருவில் உருவானது முதல் இன்று வரை சுமந்து காக்கிற கடவுள் உன்னையும் என்னையும் கைவிடுவாரா? உனக்கு எந்த நாளில் எது வேணும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு தகுதியுடையவர்களை நம்ம வாழணும், அதுதான் முக்கியம். இப்போ எக்ஸாம்ல ஒழுங்கா படிச்சு தேர்வு எழுதுற பிள்ளை தானே பாஸ் ஆகும். ஒழுங்கா வேலை செய்யறவன் தானே ப்ரொமோட் ஆவான். அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் கடவுளோட உறவிலும் ஜெபத்திலும் அன்பிலும் பிறரை மன்னிப்பதிலும் தளர்ந்து போகாமல் இருந்தோம்னா தக்க காலம் ஆண்டவர் அதற்கு நாளை வைத்திருப்பார். அந்த நாளிலே நிச்சயம் நீ இப்பொழுது சிந்துகின்ற கண்ணியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து குணமாவாய். எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். தக்க காலத்திற்காக காத்திருக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரோட அன்புல நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் உன்னையும் என்னையும் விடுதலையாக்குவார். ஆமென்.